ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா pH வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்யூஷன் கூட போயிட்டு pH அதோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, pH வந்து கொடுத்துருக்காங்க, கால்குலேட் இட்ஸ் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் Kb வந்து கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து பேஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஆசிட் மட்டும் தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ பேஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால வந்து இங்கே பேஸுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கான்செப்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஜஸ்ட் என்ன பண்ணால் இதில் ஒன்று ஆசிட் பதிலாக நம்ம பேஸ் கொடுக்குறாங்க. அப்போ பேஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ முதல்ல நம்ம வந்து ரியாக்ஷன் வந்து எழுதணும். ஹைட்ரஜன், அங்கே ஹைட்ரஜனோட மாலிகுலர் ஃபார்மாவே நம்ம கொடுக்கல. அப்போ நமக்கு வந்து இது எப்படி ரியாக்ட் ஆகுன்னு நமக்கு வந்து தெரியாது இல்லையா? அப்போ ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு வந்து வரும். பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, ஹைட்ரஜன்றது ஒரு சிம்பிள் மாலிகுல், பட் இம்பார்ட்டன்ட் மாலிகுல். ஹைட்ரஜன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NH2 ரெண்டு NH2 வந்து நம்ம கம்பைன் ஆயிருந்தா அதான் நமக்கு வந்து ஹைட்ரஜனாக இருக்கும். ஹைட்ரஜன்றது பேஸ். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா பேஸ்டு காம்பவுண்ட் எல்லாமே நமக்கு பேஸாக தான் இருக்கும். ஓகே, இது ஒரு மைல்டு பேஸ், வீக் பேஸாக வந்து இருக்கும். இதில் நீங்கள் வாட்டர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா வீக் பேஸ் வந்து H+ வந்து அது வந்து அட்ராக்ட் பண்ணும், அக்செப்ட் பண்ணும். ஓகே, அப்போ H+ போயிட்டு நமக்கு இங்கே வந்துருச்சு அப்படின்னா அப்போ நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா NH2 NH3 ப்ளஸ்ஸாக வந்து நமக்கு வந்து மாறும், ப்ளஸ் OH- வந்து நமக்கு கொடுக்கும். அப்போ இந்த சொல்யூஷன் வந்து OH- இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு வந்து பேஸ். அப்போ பேஸுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? Kb கண்டுபிடிக்க முடியும், மைனஸ் PKb வந்து கண்டுபிடிக்க முடியும். இங்கே அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ Kb கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் தேவை, OH-ஓட கான்சன்ட்ரேஷன் தேவை, அப்போ வந்து ஹைட்ரோனியம் அயனோட கான்சன்ட்ரேஷன் வந்து தேவை, அப்புறம் ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? pH கொடுத்துருக்காங்க. அப்போ pH ஃபார்முலா என்னது? pH is equal to minus log of H+ இல்லையா? அப்போ நம்ம pH நமக்கு எப்படி H+ கண்டுபிடிக்கிறது நம்ம நிறைய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். 9.7 which is equal to minus log of வந்து H+. அப்போ what is the H+? அப்போ log of H+, which is equal to minus 9.7. அப்போ what is the H+? அப்போ H+ which is equal to anti-log of ஓகே, anti-log of minus 9.7. எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, anti-log வந்து மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்க கூடாது. இங்கேயும் -1 செப்பரேட் பண்ணணும், இங்கேயும் நம்ம -1 வந்து செப்பரேட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும்? anti-log of இங்கே நமக்கு வந்து -10 வந்து வரும். அப்புறம் இங்கே என்ன பண்ணால் 1லேருந்து 7 வந்து மைனஸ் பண்ணால் பாயிண்ட் வந்து 0.3 வந்து வரும். சாரி, 0.30 வந்து நமக்கு வரும் இல்லையா? 0.3 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நமக்கு வந்து anti-log எதுக்கு? anti-log நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0.3க்கு மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்க, என்ன பண்ணுன்னா 10.3 வந்து வரும், 10.3 வந்து வரும். அப்போ ஆன்டி-லாக் வந்து இந்த 0.3க்கு பார்த்துட்டு பவர் வந்து அந்த -10 வந்து பண்ணால் பவரை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம் இல்லையா? அப்போ ஆன்டி-லாக் ஆஃப் 0.3க்கு என்ன வேல்யூ? ஸோ ஆன்டி-லாக் ஆஃப் 0.3க்கு வேல்யூ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1.995 வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ 1.995 இன்ட்டு 10 to the power of -10. ஸோ இதான் நமக்கு வந்து ஆன்டி-லாக் வேல்யூ. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து H+ கான்சன்ட்ரேஷன். அப்போ H+ஓட கான்சன்ட்ரேஷன் இதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு என்ன தேவை? நமக்கு வந்து OH- கான்சன்ட்ரேஷன் தான் தேவை, நமக்கு H+ கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து தேவை கிடையாது. அப்போ நமக்கு H+ கான்சன்ட்ரேஷன் OH- கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? KW அயானிக் ப்ராடக்ட் வந்து இருக்கு இல்லையா? இது நமக்கு என்ன வரும்? H+ஓட கான்சன்ட்ரேஷன் into OH- ஓட கான்சன்ட்ரேஷன் which is equal to வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power of 1 into 10 to the power of வந்து பார்த்தீங்கன்னா -14. அப்போ நமக்கு வந்து H+ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியும். H+ஓட கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1.995 ஆல்மோஸ்ட் 2 கூட எடுத்துக்கலாம், into 10 to the power of -10 into நமக்கு என்ன பண்ணால் OH-ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து தெரியாது, which is equal to 1 into 10 to the power of வந்து -14. அப்போ what is the OH கான்சன்ட்ரேஷன்? OH கான்சன்ட்ரேஷன் which is equal to இதில் வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1/2 இல்லையா? 1 into 10 to the power of -14 divided by 2 into 10 to the power of -10. அப்போ நமக்கு என்னன்னா 1/2 நமக்கு என்னது? 0.5. இந்த -10 வந்து மேலே போச்சுன்னா +10 வந்து மாறும். அப்போ into 10 to the power of வந்து -4 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நமக்கு வந்து OH-ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து இவ்வளோ தான். அப்போ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து OH-ஓட கான்சன்ட்ரேஷனாக இருந்துச்சுன்னா இதுவும் அதே தான் வரும். இதுவும் நமக்கு என்ன வரும்? 0.5 into 10 to the power of -4 தான் நமக்கு வந்து வரும். ஏன்னா இது வந்து ஒரு மாலிகுல் நமக்கு வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆயிருந்துச்சுன்னா இது ஒரு கேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும், ஒரு ஆனியன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இது நமக்கு வந்து ஈக்குவலாக தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதோட கான்சன்ட்ரேஷன் இருந்து இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா NH2 ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஹைட்ரோசோனியம் வந்து பார்த்தீங்கன்னா NH3 ப்ளஸ் இருக்கு இல்லையா? இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்னது? இதே தான் வரும், 0.5 into 10 to the power of -4 தான் நமக்கு வந்து வரும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வேல்யூ நமக்கு வந்து இங்கே வந்து மைனஸ் பண்ணணும். ஹைட்ரஜனோட
உண்மையான வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா NH2 நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளவு 0.004 இல்லையா? அதில் என்ன பண்ணால் -0.5 × 10⁻⁻4 வந்து நமக்கு வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த வேல்யூ கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மால் வேல்யூ தான். இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் வந்து வராது. அப்போ என்ன பண்ணால் இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு இந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து கேபி வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. அப்போ வாட் இஸ் த கேபி? what is the kb value? kb which is equal to, okay, நமக்கு என்ன வரும்னா kb which is equal to ப்ராடக்ட் சைடில் நமக்கு வந்து ரெண்டும் இருக்கும் இல்லையா? OH இதுவும் நமக்கு வந்து இருக்கும். இதை கூட நான் என்ன எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா 5 × 10⁻⁻5 எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்பரை பெருசாகும் போது பவர் வந்து நமக்கு வந்து சின்னதாகணும். அப்போ நெக்ஸ்ட் பண்ணால் 5 × 10⁻⁵ the whole square வந்து வரும் டிவைடட் பை இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 0.004. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜீரோ வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இதான் நமக்கு வந்து வேல்யூ. அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 25 வந்து வரும் இல்லையா? 25 × 10⁻⁻10 divided by 4 × 10⁻⁻3 இல்லையா? 4 × 10⁻⁻3. அப்போ 25 divided by 4 நமக்கு என்ன வருது? 25 divided by 4 which is equal to 6.25. அப்போ 6.25 × 10⁻⁻7. அப்போ நமக்கு வந்து கேபியோட வேல்யூ நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 6.25 × 10⁻⁻7 வந்து வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிகேபி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ பிகேபி which is equal to -log of என்ன வரும்? கேபி வந்து நமக்கு வந்து வரும் இல்லையா? அப்போ what is PKB? அப்போ PKB which is equal to -log of கேபியோட வேல்யூ நமக்கு என்னது 6.25 × 10⁻⁻7. அப்போ நம்ம கண்டுபிடிப்போம், மைனஸ் அப்படியே நம்ம வச்சுப்போம். log of 6.25 plus log of 10⁻⁻7 இல்லையா? அப்போ which is equal to minus log of 6.25 வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? log of 6.25 which is equal to 0.7959 மைனஸ் வந்து நமக்கு என்ன 7 வந்து வரும். அப்போ அந்த வேல்யூ நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 7.0000. அப்போ 0.7959. அப்போ சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது 1. அப்போ பார்த்தீங்கன்னா 4 0 2 இங்கே பார்த்தீங்கன்னா 6. அப்போ என்ன -6.2041. அப்போ நம்ம இது பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 6.2041 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ பிகேபியோட வேல்யூ இதுதான் நமக்கு வந்து பிகேபியோட வேல்யூ. ஓகே, அப்போ நம்ம கேபியும் கண்டுபிடிச்சாச்சு, பிகேபியோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு.